யாக்கோப்பு எழுதின பொதுவான கடிதம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ள உங்களை அன்பாய் கேட்கிறேன். யாக்கோப்பு 5, 19, 20 ரெண்டையும் சேர்த்து வாசிக்கலாம். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். இந்த வசனங்கள் பொதுவான சின்ன குழப்பம் அநேகருக்கு ஏற்படுத்தும். பொதுவாக இது யாரை குறிப்பிட்டு சொல்லுகிறது? இயேசுவை அறியாதவர்களை ஆத்தும ஆதாயம் செய்து அவர்களை கிறிஸ்துவின் மந்தைக்குள் சேர்க்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிறதா? அதைத்தான் சொல்லியிருக்கிறது என்று சொல்லி அநேகர் எடுத்துக்கொண்டு இதை ஆத்மாதாயம் செய்ய வேண்டும் என்றே சொல்வார்கள். தப்பிப்போன மார்க்கத்தினின்று ஒரு பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறபடினால், இது ரட்சிக்கப்படாதவர்கள் அல்லது கிறிஸ்துவினுக்கு புறம்பாய் இருக்கிறவர்கள், அவர்களை கிறிஸ்துவின் மந்தைக்குள் கொண்டு வருவதற்காக சொல்லப்பட்ட வசனம் என்று பலமுறை அதை சம்பந்தப்படுத்தி பேசுவார்கள். ஆனால் அது முழு உண்மை கிடையாது. இந்த வேத வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால், இது 13வது வசனத்திலிருந்து உங்களில் ஒருவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களில் ஒருவன், இது விசுவாசிகளுக்காகவே எழுதப்பட்டது. எருசலேமில் ஏற்பட்ட ஆதி திருச்சபையில் எருசலேமில் ஏற்பட்ட உபத்திரவங்கள், கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவங்கள் வந்தது. சொந்த ஜனங்களாகிய யூதர்களாலும் ரோம பேரரசாலும் பலவிதமான பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள், சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள், பலர் கொலை செய்யப்பட்டார்கள், பலரும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், கொடிய காயத்துக்கு உட்படுத்தப்பட்டார்கள். இது போன்ற சமயத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் சிதறி போய்விட்டார்கள். அநேக இடங்களுக்கு உயிர் பிழைப்பதற்காக சிதறி போனார்கள், பல ஆயிரம் பேர். ஆனால் சிதறி போனவர்கள் எங்கும் இயேசுவை குறித்து அநேகருக்கு பறைசாற்றினார்கள். அப்படி சிதறி போனவர்களுக்கு இது தொடர்ந்து மாறி மாறி வாசிப்பதற்காக எழுதப்பட்ட கடிதம், விசுவாசிகளுக்கு தான். அப்படியானால் உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் என்றால் விசுவாசிகளுக்கு தான் எழுதுகிறார். அவன் ஜெபம் பண்ண கடவன் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். அடுத்து பாருங்கள் 14, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், விசுவாசிகளுக்கு தான் உங்களில் ஒருவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி வரும்போதுதான் அடுத்து உங்களில் ஒருவன் 19 எழுதப்பட்டிருக்கிறது. உங்களில் ஒருவன், அப்படியானால் இது விசுவாசிகளுக்காக எழுதப்பட்டது என்பதை நாம் தீர்க்கமாய் அறிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைகளை வைத்து, சந்தர்ப்பங்களை வைத்து, இடம், பொருள், காலம், யாருக்கு எப்பொழுது எழுதப்பட்டது என்பதை வைத்து தான் வேதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தவறு செய்துவிடக்கூடாது இந்த விஷயத்தில். சகோதரரே, உங்களில் ஒருவன், விசுவாசிகளில் ஒருவன் என்று அர்த்தம். இயேசுவை நேசிக்கிறவர்கள், சபைக்கு வருகிறவர்கள், தேவனுடைய நாமத்திலே கூடி வருகிறவர்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். இந்த யாக்கோபினுடைய இதயத்தை பார்த்தீர்களா? கடைசியாக அவர் முடிக்க போகும்போது ஒரு ஆலோசனை சொல்லி விசுவாசிகளுக்கு முடிக்கிறார். இந்த ஆலோசனை முக்கியத்துவம் வாய்ந்தது. அவருடைய மனதில் இருப்பதெல்லாம் சபையில் கூடி வருகிறவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி போய்விடக்கூடாது. ஒருவர் கூட இயேசுவின் நாமத்தில் கூடி வருகிறவர்கள் தப்பியோ தவறியோ தடுமாறியோ அவர்கள் நரகாக்கினைக்கு உட்படக்கூடாது. எல்லாரும் பரலோகத்தில் தேவனுடைய சமூகத்தில் காணப்பட வேண்டும். ஆகாதவர்களாய் போய்விடக்கூடாது. ஒருவேளை அவர்கள் தவறி போவார்கள் என்றால் அவர்களை விசுவாசிகளுக்கு ஊழியம் இருக்கிறது. சபைக்குள்ளேயே ஊழியம் இருக்கிறது. ஒருவருக்கொருவர்
ஒருவருக்கொருவர் என்ற ஊழியம் இருக்கிறது. அதை எல்லாரும் சேர்ந்து, இங்கே பாருங்கள், சபை மூப்பர்களை வரவழையுங்கள் என்று சொல்லவில்லை, சபையின் போதகரை அழையுங்கள் என்று சொல்லவில்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால். ஆக ஒவ்வொரு விசுவாசியை குறித்தும் அடுத்த விசுவாசிக்கு அக்கறையும் கவனமும் தேவைப்படுகிறது. அவர்களுக்காக ஒருவர் ஜெபிக்கவும், ஒருவருக்காக ஒருவர் அக்கறைப்படவும், ஒருவரை ஒருவர் விசாரிக்கவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இது தேவனுடைய சரீரமாகிய சபை. நாம் ஒவ்வொருவரும் அந்த சரீரத்திலே, இயேசுவின் சரீரத்தில் அங்கங்களாய், அவயவங்களாய் இருக்கிறோம். ஆக ஒரு அவயவம் ஒருவேளை பாடுபட்டால் அடுத்த அவயவமும் சேர்ந்து பாடுபடுவதைப் போல, ஒரு அவயவத்திலே ஒரு இடத்திலே வேதனை ஏற்படும் போது முழு சரீரமும் அந்த வேதனையை உணர்ந்து அதோடு கூட அங்கலாய்ப்பது போல, நாமும் நம்மிலே ஒருவர் ஒருவேளை சத்தியத்தை விட்டு விலகிச் செல்வார்களானால் நமக்கு பொறுப்பு இருக்கிறது. ஊழியருக்கு மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. கர்த்தருடைய சபையிலே ஊழியம் இருக்கிறது. நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும், ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. யாரையும் நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது. நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சுமை. ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது. சபைக்குள்ளே இருக்கிறவர்கள் ஒருவர் கூட ஆகாதவர்களாய் போய்விடக்கூடாது. ஒருவர் கூட கேட்டின் மகனாய் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து எவ்வளவோ முயற்சித்தார் இல்லையா? 12 சீடர்களை தம்மோடு கூட இருக்கும்படி 3.5 ஆண்டுகள் அவர்களை வைத்து போதித்து, அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து, அவர்களுக்கு பயிற்சிவித்து, அவர்களுக்கு அதிகாரங்களை பகிர்ந்து கொடுத்து, அவர்களை செய்வித்து, திருத்தம் செய்து, அழகாய் அவர்களை நல்ல தலைவர்களாக உருவாக்கினார். ஆனால் ஒருவன் அப்படியும் ஆகாதவனாய் போய்விட்டான். அவனுக்குள் பிசாசு புகுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இறுதியாக அதுவே அவனுக்கு முடிவுரையாயிற்று. அவன் திரும்ப ஆண்டவரிடத்தில் வர முடியவில்லை. 7 முறை கடைசியாக இயேசு அவனை அவசரமாய் எச்சரித்தார். ஆனால் அதை பக்கத்தில் இருந்தவர்கள் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று சொன்னார். என்ன செய்வது? பிசாசோடு எதிர்த்து நின்று மேற்கொள். நீ மனம் திருப்ப வேண்டியதை சீக்கிரமாய் செய் என்று சொன்னார். ஆனால் பக்கத்தில் இருந்த சீடர்கள் நினைத்தார்கள், ஏதோ பண்டிகை நேரத்திலே செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது, யாருக்கோ உதவி செய்ய சொல்லுகிறார் போல, ஆகவே அவர்களை அதுக்காக அவர் சொல்லுகிறார் என்றெல்லாம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆனால் யூதாசுக்கு நன்றாக தெரியும், அவன் மனம் திரும்ப வேண்டும், அறிக்கையிட வேண்டும். இயேசுவிடத்திலே பிசாசுக்கு இடம் கொடாமல் எதிர்த்து நிற்க வேண்டும். செய்ய வேண்டிய தேவன் செய்யவில்லை. சபைக்குள்ளே இப்படி ஒருவேளை என்னதான் முயற்சித்தாலும் ஒரு சிலர் பின்வாங்கி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தருக்குடைய ராஜ்யத்துக்குள்ளே, சபைக்குள்ளே வந்தவர்கள் நித்திய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகளாய் ஆகும்படி, அல்லது அவர்கள் ஆரம்பித்தவர்கள் நேர்த்தியாய் முடிக்கும்படி, முடிவு பரியந்தம் அவர்கள் ரட்சிப்பில் நிலைத்திருக்கும்படி அவர்களை குறித்து அக்கறை கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அந்த அக்கறை வேண்டும். ஏதோ போதகர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்பது அல்ல. ஒருவேளை அங்கே பாருங்க, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி போகும்போது சபையின் மூப்பர்கள் அல்ல, நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. அவர்களை சந்தித்து, அவர்களை உட்கார வைத்து அன்பாய் நாம் சொல்லி சரி செய்ய வேண்டியது அவசியம். கலாத்தியர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்திலே, கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், 6வது வசனம், சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், சகோதரரே என்பது கிறிஸ்தவர்களுக்கு ஆரம்ப நாட்களிலே கொடுக்கப்பட்ட பெயர். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சகோதர சகோதரிகளே, உங்களில் ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர் பொருந்த பண்ணுங்கள். பாருங்க, இது நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய கடமை. ஒருத்தர் கர்த்தரை அலட்சியம் செய்கிறார்கள், சத்தியத்தை கேட்க மறுக்கிறார்கள், மெல்ல மெல்ல வேற உலக பிரகாரமான சிந்தனைகளுக்குள் போய் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு கடமை இருக்கிறது. நீயும் சோதிக்கப்படாதபடி உன்னை குறித்து எச்சரிக்கையார். அவர்களை திருப்பி கொண்டு வர முயற்சி எடுங்கள். அதே நேரத்தில் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்களை சென்று விசாரியுங்கள். அவர்களுக்கு புத்திமதி சொல்லுங்கள்.
சபையாய் அவர்களுக்காய் கூடி ஜெபியுங்கள். அப்படியும் கேட்காவிட்டால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்திலே அவனை அஞ்ஞானியாகவும் புறம்பே இருக்கிறவனாகவும் எண்ணி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே நமக்கு பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது, ஆவிக்குரிய கடமை நமக்கு இருக்கிறது. நம்முடைய சபையில் உள்ள ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட பொறுப்பு இருக்கிறது. அடிப்படையான சில விஷயங்களை இங்கே நாம் கேட்க வேண்டியது இருக்கிறது. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது என்று வரும்போது நமக்கு பல கேள்விகளில் ஒன்று, சத்தியம் என்றால் என்ன? எது சத்தியம் என்று முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் எது என்று தெரியாமல் சத்தியத்தை விட்டு விலகுவது என்பதை புரிந்து கொள்வது எப்படி? ஆகவே சத்தியம் எது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு ராஜா கேட்டான், சத்தியம் என்றால் என்ன என்று. இயேசு தான் அங்கே நின்று கொண்டிருந்தார். இயேசு சொன்னார், நான் சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பிலாத்துவிடத்திலையும் அதை சொன்னார். ஏரோது அநேக கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ளவும் விரும்பினான். ஆனால் அவனுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் அங்கே சொல்லப்படவில்லை. அவனுக்கு ஏற்கனவே எத்தனையோ ஆண்டுகள் வாய்ப்பு இருந்தது. அவன் இயேசுவை கொலை செய்வதற்கு தான் திட்டமிட்டு கொண்டிருந்தான். காரணம், அவன் ஏற்கனவே யோவான் ஸ்நானகனை கொலை செய்து விட்டான். அவனுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. இந்த இயேசு ஒருவேளை யோவான் ஸ்நானகனுடைய அந்த மறுபிறவியாக இருப்பாரோ, இவர் திரும்பவும் நம்மை பொது இடங்களில் வைத்து நம்முடைய குற்றங்களை கண்டிப்பாரோ என்றெல்லாம் சொல்லி இவரையும் கொலை செய்து விட வேண்டும் என்று அவன் திட்டமிட்டிருந்தான். சிலர் வந்து இயேசுவிடம் சொல்லுகிறார்கள், ஏரோது உம்மை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறான், தேடுகிறான் என்று. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் இன்றைக்கும் நாளைக்கும் என்னுடைய வேலைகளை செய்து 3ஆம் நாளில் நிறைவடைவேன் என்று அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த ஏரோதுக்கு அநேக வாய்ப்புகள் கிடைத்தது. இயேசுவை சந்திப்பதற்கும் பேசுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைத்தது. ஏற்கனவே அவன் யோவான் ஸ்நானனுடைய காலத்திலே அவன் கொடுக்கின்ற நல்ல ஆலோசனைகளை கேட்டு சில காலம் நடந்து கொண்டு வந்தான். அவனுக்கு சத்தியத்தின் மீது அப்பொழுது ஒரு அன்பு இருந்தது. ஆனால் அவன் மாம்சத்தின் இச்சைகளுக்கும் உலக இன்பங்களுக்கும் தன்னை ஒப்பு கொடுத்து அதிலிருந்து விலகி போன பிறகு இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று தான் அவன் நினைத்தான். ஆனால் இறுதி நேரத்தில் வந்து சத்தியம் என்றால் என்ன என்று சொன்னபோது இயேசு அதற்கு பதில் சொல்லவில்லை. இயேசு அநேக நேரங்களில் ஏரோது முன்பதாக பேசாமலேயே இருந்தார். அவன் அவரை கேலி செய்யவும் பரிகசிக்கவும் செய்து கடைசியாக பிலாத்துவினிடத்தில் திரும்ப அனுப்பிவிட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து பிலாத்துவினிடத்தில் வந்தபோது, நான் சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கவே பிறந்தேன் என்று சொன்னார். சத்தியம் என்றால் என்ன? 14வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சீஷர்களை பார்த்து, நான் போகிறேன், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆனால் நான் இப்போ போகிறேன், திரும்ப வந்து உங்களை சேர்த்து கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். அதற்கு தோமா, ஆண்டவரே, போகிற இடம் எங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்க வழியை எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்ல, இயேசு கிறிஸ்து அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். சத்தியம் என்றால் என்ன? சத்தியத்தை விட்டு ஒருவன் விலகி சென்றால் அப்படின்னு வருது. சத்தியம் என்றால் என்ன? முதலாவது, நம்ம பல நேரங்களில் நினைக்கிறோம் சத்தியம் என்பது சில கோட்பாடுகள் அல்லது சத்தியம் என்பது சில உண்மைகள். சத்தியம் என்பது வேத வசனத்தில் காணப்படக்கூடிய பல வார்த்தைகள், பல வசனங்கள் என்று நாம் நினைக்கிறோம். சத்தியம் என்பது ஒரு ஆள், ஒரு நபர். ட்ரூத் இஸ் a personality. Jesus is the truth. இயேசுதான் சத்தியம். இயேசுதான் சத்தியம், ஆழ்தத்துவமானவர். சத்தியம் என்பது வெறும் சில போதனைகள் அல்ல. ஆண்டவர் கொடுத்த சில போதனைகள் தான் சத்தியம் என்று நினைத்து விடக்கூடாது. இயேசுதான் சத்தியம். இதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நானே சத்தியம் என்று இயேசு சொன்னார். சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கவே நான் பிறந்திருக்கிறேன் என்று சொன்னார். இயேசுதான் சத்தியம். அப்படியானால்
இயேசு தான் சத்தியம் என்றால் இயேசுவோடு நாம் உறவு வைத்து கொள்ளாமல் சத்தியத்தை அறிய முடியாது, சத்தியத்துக்கு கீழ்ப்படிய முடியாது, சத்தியத்தை நாம் கடைபிடிக்கவே முடியாது. சத்தியம் இயேசுதான் சத்தியம். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இனி பல வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது சத்தியத்தை குறித்து. சத்தியம் என்று சொல்லும்போது அநேக இடங்களில் சத்தியத்தின் மீது நமக்கு அன்பு வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சத்தியத்தின் மீது அன்பு வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்து கலாத்தியர் 5:7 சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், சத்தியம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கின்ற ஒரு வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். பாருங்கள் 2 கொரிந்தியர் 4:2 வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே. எப்படி இவர்கள் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார்கள்? தங்களுடைய வாழ்க்கையினால் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினால் தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். நாங்கள் வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுத்து தந்திரமாய் நடக்காமல் சத்தியத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் வெளிப்படுத்துகிறோம். இயேசுவை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். இயேசு எங்களுடைய வாழ்க்கை முறையாக மாறிவிட்டார். இயேசு எங்களுடைய வாழ்க்கை முறை. ஆகவே எல்லா மனுஷருக்குடைய மனசாட்சிக்கும் கண்களுக்கும் தெளிவாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். தந்திரமானவர்களாக அல்ல, 2 விதமான வாழ்க்கை அல்ல. கொஞ்சம் சபைக்குள்ளே வரும்போது ஒரு மாதிரி, சர்ச்சுக்கு வரும்போது ஒரு மாதிரி, வீட்டுக்கு போனால் அல்லது வேலை ஸ்தலத்துக்கு போனால் வேறு மாதிரி. அப்படி இருக்க முடியுமா? அப்படி இருக்க முடியாது. நாங்கள் சத்தியத்தை எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறோம். சத்தியம் எங்களுடைய வாழ்க்கை முறையாக மாறிவிட்டது என்று சொல்லுகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் எபேசியர் 4:15 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளுங்கள், அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளுங்கள், இயேசுவுக்கு கீழ்ப்படியுங்கள். இயேசுதான் சத்தியம். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்காகவே தான் ஆண்டவர் நமக்கு சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். சத்தியம்னா என்ன? உண்மையை விட உயர்ந்தது சத்தியம். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் உண்மை பேசலாம், ஆனால் உண்மை இதுதான் உண்மை என்று நினைக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் திரும்பவும் வேறு உண்மை இருக்கிறது. உண்மைக்கு பல பக்கங்கள் இருக்கிறது. உண்மை இன்னும் வந்து கொண்டே இருக்கிறது. இதுவும் உண்மை. ஒரு கொலை நடந்து விடுகிறது, அதில் சிலர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், சிலர் சரணடைந்து விடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவர்கள்தான் உண்மையான கொலையாளிகள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கும் போது இன்னும் அது உண்மையாக இருக்கலாம், ஆனால் முழு உண்மையும் அது அல்ல என்று வருகிறது. திரும்ப 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 இதற்கு யார் 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 என்று வரும்போது ஒருவேளை 3 பேர் 4 பேர் 5 பேர் சரணடைந்தவர்கள் மட்டுமல்ல, இதற்கு பின்னதாக அநேகர் திரும்பவும் கைது செய்யப்படுகிறார்கள். அதுவும் உண்மைதான். இன்னும் உண்மை முடிந்து விட்டதா? தெரியவில்லையே. இன்னும் உண்மைக்கு பல பக்கங்களும் கோணங்களும் இருக்கக்கூடும். சத்தியம் வித்தியாசமானது. அது தேவனுடைய வாயிலிருந்து பிறப்பது சத்தியம். இயேசுதான் சத்தியம். இயேசுவின் வாழ்க்கை அதற்கு ஒரே ஒரு பக்கம்தான். அதுக்கு மாறுபட்ட கோணங்கள் கிடையாது. பொய் உண்மை மாறலாம், நாம் சொல்லக்கூடிய உண்மைகள் மாறிக்கொண்டே இருக்கலாம். சத்தியம் மட்டும் மாறவே மாறாது. இயேசு சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வாயிலிருந்து பிறந்த வார்த்தையோ அதனுடைய உறுப்போ மாறவே மாறாது என்று சொன்னார். ஆக சத்தியம் என்பது மனுஷன் தயாரிப்பது அல்ல, அது தேவனுடைய வாயிலிருந்து பிறப்பது. இது சத்திய வேதாகமம், சத்திய வேத புஸ்தகம். பாருங்கள், இதற்கு அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிற உலகிலேயே வேறு எந்த புத்தகத்திற்கும் அப்படி பெயர் கொடுக்கப்படவில்லை. த ஹோலி பைபிள், பரிசுத்த சத்திய வேதாகமம். இது சத்தியமானது. மோட்சத்தை குறித்து சொல்லப்பட்டது சத்தியம், நரகத்தை குறித்து சொல்லப்பட்டது சத்தியம். மனுஷர்கள் அநேக ஐதீகங்களை
அவர்கள் சொல்லுகிறார்கள், பல கதைகள் புனையப்பட்டிருக்கின்றன, பல கிரந்தங்கள் இருக்கின்றன, பலவிதமான கட்டுக்கதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஆனால் இது அப்படி அல்ல. இது கட்டுக்கதைகள் அல்ல, இது கற்பனையில் தோன்றியவைகள் அல்ல. இது அத்தனையும் உண்மையும் அவைகள் அனைத்தும் செம்மையுமானது. இது மாறவே மாறாது. இது சுத்தமானது. இது எவ்வளவு தூக்கி பார்த்தாலும் அதனுடைய எடை குறையவே குறையாது. அது கழிப்புகளே இல்லை. பாருங்கள், 19வது சங்கீதம் அதை தெளிவுபடுத்துகிறது. பாருங்கள், சங்கீதம் 19 7வது வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. குறைவற்றது. நீங்கள் வாங்கக்கூடிய தங்கத்திலே கூட குறைவு இருக்கிறது இல்லையா? உண்மையிலேயே 918 அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. ஆனால் எல்லா இடத்திலும் இருப்பதில்லை. அதிலேயே ஒரு செயின் வாங்குறீங்க, அந்த செயினில் எல்லா இடத்துலையும் இல்லைங்க. அது உங்களுக்கு காமிச்சாங்கல்ல, அந்த இடத்துல இருக்குது, ஆனால் இன்னொரு இடத்துல இல்லை. ஏமாற்றுகிறார்கள். நீங்கள் அதை கொண்டு போய் சரியான இடத்திலே போய் அதை நீங்கள் பரிசோதிக்கும் போது உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்தில் இருப்பது போல அடுத்த இடத்தில் இல்லை. அது குறைவுள்ளது. 22 கேரட் தங்கம்னு சொல்லி கொடுக்குறாங்க, 22 இருக்காது, 18 தான் இருக்கும், 16 தான் இருக்கும், 20 தான் இருக்கும். குறைவுள்ளது, எல்லாமே குறைவுள்ளது. ஆனால் ஒன்று கவனிங்க, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. குறைவற்றது. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியது. மனுஷர் பேசுகிற உண்மைக்கு இப்படி ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும் வல்லமை இருக்கிறது. பாவத்தில் செத்து கிடக்கிற ஒரு மனுஷன், உணர்வற்ற ஒரு மனுஷன், தான் பாவி என்று உணராத ஒரு மனுஷன் திடீரென்று உணர்வடைகிறான். ஆண்டவரே, நான் ஒரு பாவி என்று உணர்வடைகிறான். கலிலேயா கடற்கரையின் ஓரமாய் இருந்த கிராமங்களில் தங்கி மீன் பிடித்து கொண்டிருந்த மீனவர்கள் சிலர் ஒரு நாள் இயேசு அந்த கரை வழியாய் காலையிலே வரும்பொழுது அவர்கள் வெறும் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். இயேசுவை கண்ட மாத்திரத்தில் அநேக திரளான மக்கள் கூடி வந்தபடியினால் ஒரு படகில் ஏறி உட்கார்ந்து போதகம் பண்ண உத்தரவு கேட்டபோது அது பேதுருவினுடைய படகாக இருந்தது. சற்றே என்னை தள்ளிவிடு என்று சொன்னார். சிலராக சேர்ந்து சற்று தள்ளிவிட்டார்கள். அற்புதமான அந்த கடல், இயற்கை அழகான அந்த கடலில் நிறைய பேர் மீன் பிடிக்கிறாங்க. இயேசு அதில் ஒன்று படகுல உட்காந்து பேசின பிறகு கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் உங்கள் வலைகளை ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். இவர்கள் வலைகளை போட்டார்கள். ஏராளமான மீன், வலை கிழிந்து போகத்தக்கதாக, படகுகள் மூழ்கத்தக்கதாக மீன்களால் நிரப்பிற்று. இதை பார்த்த மாத்திரத்தில் பாருங்க, இந்த பேதுரு ஓடி போய் இயேசுவின் பாதத்தில் விழுந்து, நான் பாவியான மனுஷன், நீர் உம்முடைய சமூகத்தில் நிற்பதற்கு நான் அருகதையற்றவன், நான் எங்கேயும் ஓட முடியாது, நீங்கள் தள்ளி போயிடுங்க என்னை விட்டுன்னு கேட்குறார். கர்த்தருடைய வேதம் உயிர்ப்பிக்கக்கூடியது. இதுவரைக்கும் அவரை பாவின்னு சொல்லியிருந்தால் விட்டுருப்பாரா? விடவே மாட்டார். ஆனால் அவர் முதல் முறையாக தான் பாவி என்று உணர்வடைகிறார். கர்த்தருடைய வேதம் உயிர்ப்பிக்கக்கூடியது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமானது, பேதையை ஞானியாக்குகிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையானது. எந்த பக்கம் நீங்கள் அளந்து பார்க்கலாம். இன்ஜினியருடைய எந்த ஸ்கேலை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்க, எந்த கேம்பஸை வேணாலும் பயன்படுத்தி பாருங்க, இது ரொம்ப ரொம்ப சரியானது. எந்த கோணல் மாணல் கிடையவே கிடையாது. இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. எவ்வளோ அற்புதமானது இல்லை? எந்த கண்ணாடியும் உங்களுக்கு செய்யாத வேலையை உங்கள் கண்ணுக்கு அற்புதமாக செய்து நீங்கள் பரலோக பார்வையில் வாழலாம். நீங்கள் இயேசுவை விசுவாசத்தில் தரிசிக்கலாம். உடைய கண்களை அது தெளிவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது.
கர்த்தருடைய வசனத்தை பற்றி எழுதியிருக்கிறது. அவர்கள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளது. இவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். இவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. சத்தியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சத்தியத்தின் மீது நமக்கு அன்பு இருக்கிறதா? இந்த சத்தியத்தை நாம் நேசிக்கிறோமா? இந்த குறைவற்ற இந்த தேவனுடைய வார்த்தை, நம்ம உயிர்ப்பிக்கக்கூடிய இந்த கர்த்தருடைய வார்த்தை, இதை நம்ம எப்படி கையாளுறோம்? யோசிச்சு பாருங்க. 8வது நூற்றாண்டு 9வது நூற்றாண்டில் பைபிள் கிடைக்காம ஒரு பைபிள் வாங்கிறதுக்காக கையினால் எழுதப்பட்ட ஒரு பிரதியினுடைய சில பகுதிகளை வாங்குவதற்காக கிலோமீட்டர் கணக்காக நடந்த சரித்திரங்கள் இருக்கிறது வேத புஸ்தகம் வெளியில். வேத புஸ்தகத்தின் ஒரு வசனத்தை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்ததினால் பிள்ளையும் தாயும் கொலை செய்யப்பட்டார்கள். பைபிள் யாரும் வாசிக்கக்கூடாது என்ற சட்டம் வைத்திருந்தார்கள். யாருமே பைபிள் வாசிக்கக்கூடாது. ஐரோப்பிய நாடுகளில் போப்பினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கியது. பைபிள் யார் மட்டும் வச்சிருக்கலாம்? போப் மட்டும்தான் வச்சிருக்கலாம், வேற யாரும் வச்சிருக்க முடியாது. பைபிளை கையினால் ரகசியமாக பிரதி எடுத்தவர்களை கொலை செய்தார்கள். கொலை செய்வது மட்டுமல்ல, விக்கிலிப் என்ற ஒரு மனுஷன் அவனை இடுக்கமான ஒரு இடத்துல நிப்பாட்டி அடிச்சே கொலை பண்ணாங்க. அடித்து கொலை பண்ண பிறகு அவனை புதைக்கிறது அலங்கோலமாக புதைத்தார்கள், அலட்சியப்படுத்தி புதைத்தார்கள், எட்டி உதைச்சி துப்பி புதைத்தார்கள். அதுக்கு பிறகு என்ன செய்தார்கள் தெரியுமா? போப்பினுடைய கோபம் தீராததினால் அதை தோண்டி எடுத்து திரும்ப சுட்டு பொசுக்கினார்கள். விக்லிப் பாருங்கள், இப்படியெல்லாம் வேதத்தை நேசித்த மனிதர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நமக்கு இன்னைக்கு கர்த்தருடைய வேதம் நம்முடைய கைகளில் இருக்கு, திறந்து கூட நம்ம பார்க்கறதில்ல. இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்த பிறகு கொண்டு வச்சிட்டா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம எடுக்கிறதே இல்லை. தூசி படிந்து போகிறது. அன்னைக்கு தான் தட்டி எடுக்கிறோம். என் பைபிள் எங்கேன்னு அன்னைக்கு தான் கேட்குறோம். நிறைய பேர் பைபிளும் கொண்டு வர்றதில்லை. தேவனுடைய வார்த்தை எவ்வளோ விசேஷித்தது. சத்தியத்தை கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். சத்தியத்தை நான் உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறேன். என் மகத்துவங்கள் அதற்குள்ளே இருக்கிறது. இது ஒரு பெரிய பொக்கிஷம். இது வெறும் எழுத்து அல்ல. வேதம் என்பது வெறும் எழுத்துக்கள் அல்ல. இது தேவனுடைய வாயிலிருந்து பிறந்த சத்திய வார்த்தைகள். வெறும் புஸ்தகம் அல்ல, இது ஒரு பெரிய பெரிய சொத்துக்கள் நிறைந்த பெட்டகம், முத்துக்கள் நிறைந்த பெட்டகம். இதுக்குள்ள தான் எல்லாம் இருக்குது. ஒருவர் எழுதுறாரு 119வது சங்கீதம். யார் எழுதுனான்னு தெரியல. அவங்க சொல்றாங்க, எனக்கு ஆலோசனை கொடுத்த எல்லாரை பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தை என்னை ஞானம் உள்ளவனாய் மாற்றியது. வயதானவர்களை பார்க்கிலும் நான் ஞானம் உள்ளவனாய் மாறினேன். தேவனுடைய வார்த்தை. இதை நம்ம நேசிக்கிறோமா? இதை நம்ம வாசிக்கிறோமா? இதை நம்ம மனப்பாடம் செய்கிறோமா? நம்ம மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா? இது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த உலகத்தில் இழக்கக்கூடாத ஒரு பெரிய முத்து அப்படின்னா அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 20வது நூற்றாண்டின் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்ட A.W. டோசர் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதினாரு, இன்னைக்கு காண்பதற்கு மிகவும் மிகவும் அபூர்வமான ஒன்று சபைக்குள்ளே தேவனுக்கு பயப்படுகிற பயம். தேவனுக்கு பயப்படுகிற பயம். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒன்று, சிறு வயதிலேயே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஜீவ ஊற்று. அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. ஏன்னா தப்பா பேசுவாங்க, உனக்கு கெட்ட பேர் வந்துடும், அதல்ல. தேவனுக்கு பயப்படுகிற பயம். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். தேவனுக்கு பயப்படுகிற பயம். நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கிறோம், அங்கே சேமிப்பு வைக்கிறோம், இங்கே சேமிப்பு வைக்கிறோம், இந்த இதில் போடுறோம், அந்த பங்கு சந்தையில் போடுறோம், இந்த நிறைய விஷயங்களில் முதலீடு செய்கிறோம், இன்சூரன்ஸ் நிறைய பாலிசி எல்லாம் போடுறோம். அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் சேர்த்து கொடுக்க வேண்டிய ஒரே சொத்து இந்த சத்தியமாகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இதை சீராக செஞ்சிருந்தா, இதை சரியாக எல்லாரும் செஞ்சுருந்தாங்கன்னா உலகம் இன்றைக்கு இயேசுவினிடமாய் திரும்பி இருக்கும். எல்லாரும் கர்த்தரை அறிந்திருப்பார்கள்.
1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே 3:19 என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். என் பிள்ளைகளை, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நாம் சத்தியத்துக்குரியவர்கள் என்று எப்படி அறிந்து கொள்ள முடியும்? எப்படி அறிந்து கொள்வது? வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. வாயில நிறைய வசனம் சொல்லலாம், கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கலாம். ஆனா நீ வேலை செய்யற இடத்துல, உன் வீட்டுக்குள்ள, உன்னை வீட்டை சுற்றி இருக்கிறவங்க, உன்னுடைய வாழ்க்கையின் எல்லைகளுக்குள்ளே இந்த சத்தியத்தை நீ கிரியையினால் வெளிப்படுத்த வேண்டும். இயேசுவை நீ வெளிப்படுத்த வேண்டும். சத்தியம் இயேசுதானே சத்தியம். இயேசுவை வெளிப்படுத்து, இயேசுவை வெளிப்படுத்து. இயேசுவை மக்கள் காமிங்கன்னு சொல்றாங்க. எங்க இயேசு எங்க இருக்கிறார், காமிங்க பார்ப்போம்னு கேட்குறாங்க. இயேசுவை நம்ம மந்திரத்தில் காமிக்க முடியாது, கடையிலிருந்து கத்திரிக்காய் வாங்கிட்டு வர்ற மாதிரி காக்க முடியாது. ஆனால் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களிடமிருந்து இயேசுவை மற்றவர்கள் பார்க்க முடியும். சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கலாம். வார்த்தையினாலும் வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் நாம் தேவனிடத்தில் அன்பு கூற கடவோம். தேவனிடத்தில் நாம் அன்பு கூற கடவோம். இந்த சத்தியம் நம்மை விடுதலை செய்யும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பெயர் சத்திய ஆவியானவர். காரணம், அவர் இயேசுவிலிருந்தும் பிதாவிலிருந்தும் புறப்படுகிற ஆவியானவர். அவர் பிதாவிலிருந்தும் குமாரிலிருந்தும் புறப்படுகிற சத்திய ஆவியானவர். அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவார், சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவார். அவருடைய அபிஷேகம், இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது இருக்கிறபடியினால் எது சரி எது தவறு என்று அவர் உங்களுக்கு போதிப்பார். அவர் சத்திய ஆவியானவர். சத்தியத்தின் மீது மிகுந்த வைராக்கியம் உள்ளவராக இருப்பார். நீங்கள் சத்தியத்தை விட்டு வழி விலகுவீர்களானால் அவர் உங்களை கடுமையாய் உடனே புத்திமதி எச்சரிக்கை கொடுத்து உங்களை திருத்த முயற்சிக்கிறவர். சத்தியத்தின் வழியிலே நம்மை நடத்துகிறவர், சத்தியத்தின்படி செய்கிறவன், சத்தியவான். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்திலே நிக்கோதேமிடத்தில் இயேசு பேசிக் கொண்டிருக்கும் போது 3:21 சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். பொல்லாங்கு செய்கிறவன் ஒளியினிடத்தில் வருகிறதில்லை, ஒளியினிடத்தில் வருகிறதில்லை. ஏன் ஒளியினிடத்தில் வர்றதில்லை? ஏன் இயேசுவை வெறுக்கிறாங்க? ஏன் இயேசுவோட வரமாட்டேங்கிறாங்க? அப்படின்னா அதுக்கு 100பட்ட விஷயங்களை சொல்றாங்க. இயேசுவை சொல்லக்கூடாது, சொல்றது மதமாற்றம்னு சொல்றாங்க. அது மதமாற்றம் இல்லைங்க, அவங்க கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்க, குழப்பத்தில் இருக்கிறாங்க. மதமாற்றம் என்பது ஒரு மகா பெரிய குழப்பம். இன்னும் யாருக்குமே தெரியல. மதமாற்ற சட்டமெல்லாம் போட்டிருக்கிறாங்க, ஆனால் முதல்ல மதம்னாலே என்னன்னு தெரியல. அதுக்கு இதுவரைக்கும் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்களா? யாராவது விளக்கம் கொடுத்துருக்காங்களா? எது மதம், மதம் என்றால் என்ன, எதெல்லாம் மதம் எதெல்லாம் மதம் இல்லை, மதம் என்னென்ன மதம் என்னென்ன போதிக்கிறது, எந்த மதத்துலேருந்து எந்த மதம் மாறக்கூடாது, யாருக்காவது சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? ஆனால் இதெல்லாம் தெரியாமலே நிறைய கேள்வி இருக்கு எனக்கு. இது தெரியாமலே மதமாற்ற தடை சட்டம் போட்டிருக்காங்க. எது மதம்? இந்த மதத்தை உண்டாக்குனது யாரு? கடவுளிடத்திலிருந்து ஒரு மதம் வந்திருக்குதா? மனுஷன் தான் மதத்தை உண்டாக்குனானா? எந்த மதத்திலிருந்து எந்த மதத்துக்கு மாறலாம், எதில் மாறக்கூடாது? எதுதான் மதம் எதுதான் மதம் இல்லை, என்னென்ன மதம் என்னென்ன போதனையை சொல்லுது, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு ஆராய்ஞ்சு முடிவெடுத்த பிறகுதான் மதமாற்ற தடை சட்டமே போடணும். இதெல்லாம் இல்லாமல் சும்மா மதமாற்ற தடை சட்டம்னா மதம்னா என்னன்னே அவங்களுக்கே தெரியாது. மதமாற்றம் என்னும் த கன்ஃபியூஷன் கால்ட் கன்வர்ஷன் ஒரு பெரிய குழப்பம் நம்ம இந்தியாவிலே இருக்குது, உலகமெங்கும் இருக்குது. இந்த இவங்களை மதம் மாற்றுறாங்க, ஏழைகளாக இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் போய் வசப்படுத்தி ஏதோ அவங்களுக்கு சொல்லி ஆசை வார்த்தைகளை காமிச்சு மதம் மாற்றுறாங்க. சோம் இல்லாமல் இருக்கிறாங்க ஆஸ்பத்திரியில், அவங்கள போய் சொல்லி மதம் மாற்றுறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்கல்ல.
இப்படி சொல்றவங்கெல்லாம் எதுக்கு பயப்படுறாங்க தெரியுமா? ஒளியின் இடத்திற்கு வருவதற்கு பயப்படுகிறார்கள். ஒரு மனுஷனுடைய காலடி மண்ணையும் காலை போய் கும்பிடுறதுக்கும் போய் 125 பேர் நெருக்கடியில் சாகுறாங்க. செய்யக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதை செய்யாதீங்கன்னு சொல்றதுக்கு இல்லை. மாட்டினுடைய மூத்திரத்தையும் சாணியையும் கலக்கி குடிக்கிறாங்க. மாட்டினுடைய வால்ல பணத்தை கட்டி விடுறான். மதி இல்லாமல் இருக்கிறீங்க, இதை செய்யாதீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? ஆனால் ஒளியை பற்றி பேசினா பயமாக இருக்கு. ஏன்? இயேசுவினிடத்தில் வரும் பொழுது இருள் விலகும், கண்டிக்கப்படும். இருக்கு, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறான். இயேசுவிடத்தில் வரும்பொழுது அவனுடைய கிரியைகள் கண்டிக்கப்படும், இது தவறு என்று உணர்த்தப்படும். ஆனால் சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் வருகிறான். அதனாலதான் நம்ம வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுத்து அதை இயேசுவனுடைய வெளிச்சத்து கொண்டு வந்து கடிந்து கொண்டு அதை அப்புறப்படுத்த வேண்டும். வெட்கமான அந்தரங்க காரியங்கள், ரகசிய பாவங்கள், அவைகள் இயேசுவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து கடிந்து கொள்ளப்பட வேண்டும். வெளிச்சத்தில் கொண்டு வரும்போது அது எல்லாம் வெளியரங்கமாகும், எல்லாம் வாழ்க்கையும் வெளிச்சமாகும். சத்தியம் எவ்வளோ மேன்மையான வேலையை நமக்கு செய்கிறது. ஆண்டவர் நமக்கு சத்திய வேதாகமத்தை கொடுத்திருக்கார், சத்திய புஸ்தகம். சத்தியவானாய் நம்மை மாற்ற விரும்புகிறார். எவ்வளோ பெரிய மாற்றம்! இயேசு நானே சத்தியம் என்று சொல்லுகிறார், நம்மை சத்தியவானாய் மாற்ற விரும்புகிறார். ஆகவே இந்த சத்தியம் ரொம்ப முக்கியம். யாக்கோபு என்னதான் சொன்னார் சத்தியத்தை பற்றி? 3 தடவை சத்தியத்தை பற்றி பேசியிருக்கிறார். சத்தியம், அலித்தியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சத்தியம் என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் அலித்தியா. ஏன் கிரேக்க மொழியில்? புதிய ஏற்பாடு கிரேக்கத்தில் தான் முதல் எழுதப்பட்டது, கிரேக்க மொழி. ஆகவே அந்த மூல பாஷையில் அலித்தியா, ALETHIA, அலித்தியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை யாக்கோப்பு 3 தடவை பயன்படுத்தி இருக்கிறார். ஒன்று, யாக்கோப்பு எழுதின அந்த பொதுவான நிருபத்தில் 1வது அதிகாரத்தில் 18வது வசனம் என்ன எழுதியிருக்கிறார் பாருங்க. 18, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். இந்த சத்திய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். எதனால நீங்க ஜெனிப்பிக்கப்பட்டீங்க? சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள் என்றால் பிறப்பிக்கப்பட்டீர்கள். நீங்க பிறப்பிக்கப்பட்டீர்கள் பாருங்க, சத்திய வசனத்தினாலே பிறப்பிக்கப்பட்டோம். ஆகவே என்ன செய்யணுமா? 21வது வசனம், ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். சத்திய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பித்தார். நிக்கோதேமு ஒரு நாள் இயேசுநாதர்கிட்ட வந்தான். எப்போ வந்தான்? நடுராத்திரி வேளையில் வந்தான் இல்லையா? நடுராத்திரியில் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது வந்து கதவை தட்டி, யாரப்பா அதுன்னா, உங்ககிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசணும், சகஜமாக பேசணும். அதுக்கு இதுவா நேரம்? எவ்வளோ நேரம் வந்துச்சு பகலில்? இயேசு கிறிஸ்து எத்தனை ஊரெல்லாம் போய் காலால் நடந்து 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 அலைஞ்சு திரிஞ்சு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும்போது நடுராத்திரி வந்திருக்காரு பார். நமக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்கும்ல? நம்ம தூக்கத்தை கெடுத்துட்டாங்க. நம்முடைய ப்ரைவேட் டைம், தனிப்பட்ட என் நேரத்தை தொந்தரவு பண்ணுறாங்க. காலையில் வாங்க பேசிக்கலாம். இயேசு கிறிஸ்து அப்பவும் பாருங்க தன்னுடைய இருதயத்தை அவனுக்காக திறந்து வைத்திருக்கிறார். உள்ளவான்னு சொல்லி கூப்பிடுறாரு, பேசுகிறார். அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான், நல்ல போதகரே, உங்களிடத்தில் தெய்வம் இல்லைன்னா இந்த மாதிரி அற்புதமான கிரியைகளை நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்ல அவன் ஆரம்பித்த உடனே இயேசு கிறிஸ்து சுற்றி வளைச்சி பேசாமல் அவன்கிட்ட எதை பற்றி பேசினாரு? நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய் அப்படின்னு சொன்னார்.
இவர் யாரு? இவர் ஒரு யூத பிறவி. அதுலேயும் அவர் 72 பேர் ஆட்சி மன்ற குழுவில் பாராளுமன்ற உறுப்பினர். இவர் எம்பிங்க, இவர் பாராளுமன்ற உறுப்பினர், ஆட்சி மன்ற குழுவில் இருக்கிறவர், நல்ல பல பட்டங்களை படித்தவர், பண்டிட் இவர். அது மட்டும் இல்லை, இவர் ஒரு சிறந்த போதகன். வேத வசனத்தை, பழைய ஏற்பாட்டை காத்துப்பிடி கரைச்சி குடித்தவர். அதில் உள்ள சட்டத்திட்டங்கள் அத்தனையும் இதை யார்கிட்ட கேட்டால் தெரியும்னா, நம்ம நாட்டில் அம்பேத்கர் மாதிரி சட்டத்தை வியாக்கியானம் பண்ணி எழுதினார் பாருங்க, அது மாதிரி இவர் நிக்கோதேமு. அவருக்கு ஒரு பெரிய ஒரு மனசுக்குள்ள ஒரு பெரிய கெத்து என்னன்னா, யூதனா பிறக்கிற ஒரு பிறப்பு தான் உலகிலேயே பெரிய பிறப்பு. யூதர்கள் தான் உயர்ந்த ஜாதி, அதான் மகத்தான பிறப்பு. மற்றவங்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்டவங்க. இதுதான் உயர்ந்த பிறப்பு, யூதனாய் பிறப்பது. யூதர்கள் தங்களுடைய சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு 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 ஜெபம் சொல்லி கொடுப்பாங்க ராத்திரி படுக்கும்போது. அப்படி ஜெபம் பண்ணி கொடுக்கும்போது, ஆண்டவரே என்னை யூதனாய் பிறக்க வைத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. அது ஒரு ஜெபம் பாருங்க. அதுலேயும் என்னை ஆணாய் பிறக்க வைத்தீரே, ஆண் மகனாய் யூதர்களில், அதுக்கு உமக்கு நன்றி. இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? அந்த மாதிரி பிறக்க வைக்கலல்ல கீழ் ஜாதிக்காரங்களை மாதிரி, அதற்காக உமக்கு நன்றி. இப்படி ஒரு ஜெபம் சொல்லி கொடுப்பாங்கன்னா பாருங்களேன், என்ன பெருமை, என்ன ஆணவம். என்னுடைய பிறப்பு தான் உலகத்திலே சிறந்த பிறப்புன்னு நினைக்கும் போது இயேசு சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று. தூக்கி வாரி போட்டுருச்சு. இயேசு கிறிஸ்து ராத்திரி தூக்கத்தில் எழும்பி திடீர்னு மனசு தடுமாறி பேசுகிறாரா, உளர்றாரா? திரும்ப திரும்ப அதை சொன்னார். அதே தான் சொன்னார். ஞான ஸ்நானத்தை பற்றியெல்லாம் பேசலை, ஞான ஸ்நானத்தை பற்றி பேசவே இல்லை. ஞான ஸ்நானம் எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? மரணத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. வேத புஸ்தகத்தில் மரித்து உயிரோடு எழுப்புவதற்கு ஞான ஸ்நானம் அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இங்கே பேசினது ஞான ஸ்நானத்தை பற்றி பேசவே இல்லை. இன்னும் அவன் மனமே திரும்பலை, அவனுக்கு முதல் பிறப்பே வரல, மறுபடியும் பிறக்கலை. அதுக்கு முன்னாடியே ஞான ஸ்நானம். அப்போ தான் சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். எதனால பிறக்கணும்? ஜலத்தினாலும் ஆவியினாலும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. வேத புஸ்தகத்தின் பல பகுதிகளை நீங்கள் எடுத்துக்கிடுங்க. எல்லா இடத்துலையும் என்ன சொல்லியிருக்குன்னா, வசனம்தான் உங்களை ஜெனிப்பிக்க வைக்கிறது. 1 பேதுருவின் புஸ்தகம், வசனம்தான் உங்களை ஜெனிப்பிக்க வைக்கிறது. ஒன்றாம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம், அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். எதனால? என்ற தேவனுடைய வசனத்தினால மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். அப்படியானா இயேசு அங்கே என்ன சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம எல்லாரும் பிறக்கிறதுக்கு 2 பெற்றோர்கள் தேவை. அப்பா வேணும், அம்மா வேணும். அப்போ தான் ஒரு குழந்தை பிறக்கும். அப்பாவும் அம்மாவும் இருந்தால் தான் குழந்தை பிறக்கும், இல்லையா? அதே போல் நீங்கள் மறுபடியும் பிறக்கணும்னா 2 பெற்றோர்கள் தேவை. ஒன்று ஆவி, இன்னொன்று ஜலம். ஜலம் என்று சொல்வது தேவனுடைய வார்த்தையை தான் சொல்லியிருக்கு. தேவனுடைய வார்த்தை. ஞானஸ்நானத்தை பற்றி அங்கே பேசலை, அதுக்கு இன்னும் நேரம் வரல. அது இறந்து உயிரோடு வர்றதுக்கு அடையாளமாக இருக்குது, மரித்து உயிரோடு எழும்புறதுக்கு அடையாளமாக இருக்குது ஞானஸ்நானம். அதை பற்றி பேசலை. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் சத்தியத்தினால நாம் பிறப்பிக்கப்பட வேண்டும். அப்பா அம்மா தாங்க 2 பெற்றோர்கள். சத்தியம் பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆவியானவர், 2ம் சேர்ந்து தான் நம்மை தேவனுடைய மனிதர்களாய் மாற்றுகிறது, தேவனுடைய பிள்ளையாய் மாற்றுகிறது. ஆக சத்தியத்தினால் நாம் பிறப்பிக்கப்படுகிறோம். சத்தியம் இதை தான் சொல்றார். இன்னொரு வசனம், அதே யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இந்த சத்தியம்ங்கிற வார்த்தையை 2வது முறையாக பயன்படுத்துகிறார். 3:14, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, எனக்கு வெறுப்பு இருக்குது, கசப்பு இருக்குது, விரோதம் இருக்குது, வைராக்கியம் இருக்குது,
அது நீண்ட காலமாக இருக்குது. நிறைய பேர்கிட்ட நான் பேசுகிறதில்ல. அது ஒன்றும் என்ன பாதிக்காது. அது ஒன்றும் எனக்கு கவலையே இல்லை. நான் ஆண்டவரோட செம்மையாக இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் கேட்குறாரு. எனக்கு அப்போ எனக்கு சாப்பாடு கொடுத்துட்றாரு, துணிமணி கொடுக்குறாரு. எனக்கு எல்லாம் ஒரு குறைவு இல்லாமல் என் தேவைகளெல்லாம் சந்திச்சுட்டே இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட எனக்கு நல்ல உறவு அப்படின்னு நீங்கள் சொல்லி நீங்கள் செய்கிறதெல்லாம் நியாயப்படுத்தி உங்களுக்குள்ள வைராக்கியம், விரோதம், கசப்பு, எல்லா விதமான தீமைகள் எல்லாம் இருக்கிறத நியாயப்படுத்தி அதை சப்பக்கட்டு கட்டி அதை சரின்னு சொல்லி சத்தியத்துக்கு விரோதமாய் போய் சொல்லாமல் இருங்கள். அதல்ல, பரத்திலிருந்து வருகிற ஞானம் வேறன்னு சொல்லியிருக்கு. இதல்ல ஞானம். இப்படி நீ பேசுகிறதல்ல ஞானம். பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படிப்பட்டது? வைராக்கியம், விரோதம் எங்கே உண்டு அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. ஆனால் பரத்திலிருந்து வருகிற ஞானமோ சுத்தமுள்ளது, பின்பு சமாதானம், சாந்தம், இணக்கம், இரக்கம், நற்கனிகளால் நிறைந்தது, பட்சபாதம் இல்லாதது, மாயமற்றது, நீதியின் கனிகளால் நிறைந்தது. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? நான் விசுவாசி தான், நான் கிறிஸ்தவா தான், நான் இயேசுவை தான் பின்பற்றுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஜெபம் பண்ண ஏசப்பா கேட்குறார், எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குறார். அதனால இயேசுவோட எனக்கு நல்ல உறவு இருக்குது, நான் நல்லா தான் இருக்கேன். நான் ஒன்றும் போய் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் எதுக்கு அவங்கள்ட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணும்? அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. அவங்க பேசுனா பேசுகிறாங்க, பேசாட்டி போகிறாங்க. இது அல்லங்க. இப்படி அல்ல சத்தியம் தெரிந்தவர்கள் சொல்லுவது இல்லையா? வாயில் நிறைய வார்த்தைகளை நம்ம பேசிடுறோம். சத்தியத்துக்கும் இந்த மாதிரி நம்ம நடக்கிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் நீங்கள் சம்மந்தப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ இங்கே சத்தியத்தை பற்றி பேசுகிறார் இந்த இடத்துல. அதனால் இது ரொம்ப கவனமானது, கவனமாக நம்ம எடுத்துக்கணும். இப்போது சத்தியம்னா எதுன்னு கவனிச்சோமே, இந்த சத்தியத்தை விட்டு ஏன் விலகிறாங்க? விசுவாசிகள் ஏன் சத்தியத்தை விட்டு விலகிறாங்க அப்படின்னா, சில விஷயங்கள் வேகமாக பார்த்துடலாமா? ஒன்று, இந்த சத்தியத்தின் மீது அன்பு இல்லாததுனால தான் விசுவாசிகள் சத்தியத்தை விட்டு விலகிறாங்க. நீங்கள் பாருங்கள், வேதவசனம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2:10, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியினால் அப்படி நடக்கும். ஏன் ஒருத்தன் சத்தியத்தை விட்டு விலகி போகிறான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களில் ஒருவன், சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது, ஏன் ஒருத்தன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகிறான்? அது எப்படி நடக்குது? அது எப்படியோ நடந்து போச்சு, எனக்கே தெரியாமல் நடந்து போச்சு. நான் அவங்க சொல்லி நான் இந்த கூட்டத்துக்கு போனேன்னா அங்கே இப்படி சொன்னாங்க, அதனால தான் அப்படி ஆயிடுச்சு. அப்படி இல்லைங்க. நீங்கள் அடிப்படை காரணமே நீங்கள் தான். நீங்கள் எவ்வளவு நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சத்தியத்தின் மீது உங்களுக்கு அன்பில்லாமல் போனபடியினால் என்னாச்சு? நீங்கள் சத்தியத்தை விட்டு விலகி போகிறீர்கள். எவ்வளவு கற்றாலும் சரி, சத்தியத்தின் மீது உங்களுக்கு அன்பு இருக்கிறதில்லை. துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. பிரியம் எது மேலே இருக்குதுன்னு யோசித்தீங்க. பிரியம் இல்லாதது தான் முக்கியமான நம்முடைய கோளாறுக்கு காரணமே அதான். ஏன் சத்தியத்தை விட்டு விலகிறோம்? பிரியமே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இந்த ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளில் எல்லாம் பிரதான கட்டளை எது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து கேட்டான். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உன் தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடும் அவரில் அன்பு கூறுவாயாக. அதற்கு ஒப்பாயிருக்கக்கூடிய 2ஆம் கட்டளை, உன்னையில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. தேவனிடத்தில் அன்பு கூர், சத்தியத்தில் அன்பு கூர், இயேசுவிடத்தில் அன்பு போய்.
நமக்கு அப்படி இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை நம்ம எவ்வளவு பிந்தி வர முடியும்னு நம்ம பார்க்குறோம். எவ்வளோ பிந்தி வர முடியுமோ அவ்வளோ பிந்தி வர்றது. அப்படியே வந்தாலும் அந்த அங்கே நின்று இங்கே நின்று கொஞ்ச நேரம் பேசி அந்த பாட்டு முடியட்டும் அப்படின்னு நினைக்கிறது. வர்ற தோரணையே சொல்லுது நமக்கு அவ்வளோ அக்கறை இல்லை, ஈடுபாடு இல்லை. அப்படியே வந்தாலும் அந்த அங்கே உட்கார்றது இங்கே உட்கார்றது. இங்கே வந்தாலும் என்னத்தை தான் ரொம்ப பிரயோஜனமாக ஏதோ ஒன்றை இழந்து போன மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்கிறது. ஆராதனை வராது, பாட்டு வராது, எதுவும் வராது. இன்னைக்கு பாட்டு நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, மியூசிக் நல்லா, சத்தம் கூட இருந்துச்சு, குறைவாக இருந்துச்சு, இது சரியில்லை, அது சரியில்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை. இதெல்லாம் தான் நம்ம மனசுக்கு ஓடிட்டுருக்கு. முடிஞ்ச பிறகும் யார்கிட்டையும் பேச மனசில்லை. பாருங்க, தேவன் மேல் அன்பு இல்லை. ஞாயிற்றுக்கிழமை யாராவது கல்யாணத்தை கூப்பிட்டா அதுக்கு ஓடிடுவோம். திரட்டி வைக்கிறாங்க, காது ஊத்து வைக்கிறாங்க, அங்கே வைக்கிறேன், இது வைக்கிறேன், விசேஷம் வீட்டில், அதுக்கு தான் ஓடிடுவோம். இதெல்லாம் போக நமக்கு நேரம் இருந்தால் வருவோம். நேரம் கிடைச்சா வர்றேன். இன்னைக்கு நேரம் இல்லை. தேவன் மீது உள்ள அன்பை பார்த்தீங்களா? இதுதான் நம்முடைய அன்பு. ஆண்டவர் எபேசு சபைக்கு சொன்னார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. மனஸ்தாபமாக இருக்கு, மனத்தாங்கல் இருக்கு உன் மேலே எனக்கு. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. கல்யாணம் ஆன புதுசில் அப்போ இருந்த அந்த அன்பு, அது ஒரு 3 மாதம் இருந்திருக்கலாம், அல்லது 60 நாள் கூட இருந்திருக்கலாம்னு வச்சுக்கிட்டாங்க. அப்போது அந்த அன்பு, அந்த முதல் அன்பு, அது இப்போ இல்லையே. இப்போ எல்லாம் பழகி 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 சாதாரணமாயிடுச்சு. ஒன்றும் ரசனையாக இல்லை, ருசிகரமாக இல்லை, மனசுக்கு நல்லா இல்லை. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நீ இன்ன நிலையில இருந்து விழுந்துட்ட அப்படிங்கிறத நீ நினைச்சு திரும்பவுமா, நீ மனம் திரும்பும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்கு வேதத்தை வாசிக்கவோ, குடும்ப ஜெபத்தில் ஆண்டவருடைய பலிபீடம் ஒன்று நம்ம கட்டியிருக்கணும். வீட்டில் நமக்கு ஒரு பலிபீடம் இருக்கணும். பலிபீடத்தை ஒன்றும் காணும், அதெல்லாம் இடிஞ்சு கிடிஞ்சு போச்சு. குடும்ப ஜெபம் கூடி வர்றது கொண்டும் விருப்பம் இருக்காது. அப்புறம் ஏதோ சும்மா கடமைக்காக வந்துகிட்டு இருக்கோம், வண்டி ஓடிட்டு இருக்குது. அந்து போன ரயில் பெட்டி போன ஸ்பீடில் கொஞ்சம் தூரம் போகும், இன்ஜின் இல்லாமலே சும்மா போயிட்டுருக்கோம். அதாக போய் எங்கேயோ ஒரு இடத்துல போய் சும்மா மெல்ல போய் நிற்கும். அது மாதிரி ஓடிட்டுருக்கலாம் ஒரு வேளை நம்ம வண்டி. இன்ஜின் இல்லை, அந்துருச்சு, போகும் இல்லை, கொஞ்சம் தூரம் போகுமோ என்னமோ இப்படி போகுது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமா? சத்தியத்தின் மேலே அன்பு இல்லாததுனால நமக்கு அன்பெல்லாம் வேறு பக்கத்தில் பதிஞ்சிருக்கு, வேற எங்கே இல்லாமல் பதிஞ்சிருக்கு. அதனால் நிறைய நேரம் அதையும் பார்ப்போம், இதை பார்ப்போம், இதை பார்ப்போம், சீரியல் பார்ப்போம், சினிமா பார்ப்போம், அதெல்லாம் பார்ப்போம், எல்லாம் பார்ப்போம், இதை கேட்போம், அதை கேட்போம், அரசியல் பேசுவோம், எல்லாம் பேசுவோம். இதில் மட்டும் நமக்கு அவ்வளோ அன்பு வராது, அன்பில்லை. இதனால் என்ன ஆகுது, உங்களுக்கு நிறைய சாத்தான் தந்திரமான விதங்களில் நிறையா பொய்யான விஷயங்களை உண்மை போல் காமிச்சு விட்டுறோம். நீங்கள் தடுமாறுறீங்க. சத்தியத்தின் மீது அன்பு இல்லாமல் போகிறபடினால் இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன நடக்குதுன்னா, நம்ம சத்தியத்தை அப்படியே கேட்டாலும் என்ன செய்கிறது இல்லைன்னா உணர்வதில்லை. சத்தியத்தை கேட்டாலும் சத்தியம் மேலே அன்பு இல்லை, ஆனால் சத்தியத்தை கேட்குறோம், ஆனால் உணர்றதில்லை. பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், மத்தேயு 13:19 வசனம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான், அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். நம்ம சத்தியத்தை கேட்டோம், விதைக்கப்பட்டிருக்குது. விதைக்கிறவர் யாரு? யாரையோ கொண்டு ஆண்டவர் விதைக்கிறாரு. விதையில கோளாறே இல்லைங்க. மற்ற விதையில கோளாறு இருக்கும், 4 விதை முளைக்காம கூட போகலாம். ஆனால் இது அப்படி இல்லை. இது இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை. இது வித்து, ஜீவனும் வல்லமையும் உள்ளது. இது அழியாத வித்து. இதை தான் விதைக்கிறார்.
யாரையோ கொண்டு விதைக்கிறார். வசனம் நம்மக்கிட்ட வருது, விதைக்கப்படுது. ஆனால் நம்ம சத்தியத்தை கேட்டாலும் உணர்வதில்லை. உணர்வதில்லைன்னா என்ன? நாட் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்வதில்லை. என்னன்னு புரிந்து கொள்வதில்லை? என்னன்னு புரிந்து கொள்வதில்லை? இது எனக்கு என்று புரிந்து கொள்வதில்லை. அந்த புரிதல் இது எனக்கு ஆண்டவர் பேசுறாருன்னு புரிகிறதில்லை. நம்ம எப்படி புரிஞ்சுக்கிடுவோம்னா, என்னை பற்றியே இவர் வேணும்னே மைக்கில் பேசிகிட்டே இருக்கிறார், எல்லா வாரமும் என்னை பற்றி பேசுகிறார். சிலருக்கு இப்படி தோணும், எல்லா வாரமும் என்னை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறார். யாரோ போய் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். யாராக இருக்கும்? அதில் தீவிரமாக தேடிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி என்ன பொது இடத்துல கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கார். இது எவ்வளோ தவறான புரிதல் பாருங்க. இதுதான் உணராது இருக்கும்போது. ஆனால் நீ உணர்றன்னா எப்படி உணர்வ? ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறார், என்னோடு பேசுகிறார். எனக்கு எனக்கு ஏன் இருதயம் குத்தப்படுது? நான் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி என்ன கேட்டாங்க? ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனால் நமக்கு அந்த குத்துதல் வராது, உறுத்துதல் வராது. நமக்கு எப்படி வருது? கோபமாக வருது, எரிச்சலாக வருது, கஷ்டமாக இருக்கு. எப்போ பார்த்தாலும் இவர் இப்படி பேசிட்டே இருக்கிறார். முடிஞ்ச உடனே முகமெல்லாம் சுருங்கி போயிடுது, யார்கிட்டையும் பேச மனசு இல்லை. ஊழியக்காற்ற போடுமா, எங்கிட்டா திரும்பி நின்றுக்கிட்டா பரவாயில்ல, எங்கிட்டாவது திரும்பி நின்றுக்க, எங்கிட்டாவது போய் அந்த மூலையில் போய் அங்கிட்டு பார்த்து நிற்கிறது, மலையை பார்த்து. இவனை பார்த்து எதுக்கு திரும்பணும்? பாருங்க, நமக்குள்ள என்னெல்லாம் யோசனைகள் வருது. நம்ம உணராது இருக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறார், எனக்கு பேசுகிறார். இயேசு கிறிஸ்து சீஷர்களை உட்கார வச்சு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொன்ன உடனே, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு எப்படி நீங்கள் பேசலாம்? இது என்ன நியாயம்? எப்படிங்க இப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு இப்படி பேச? நாங்கள்லாம் எத்தனை விஷயத்தை விட்டுட்டு வந்திருக்கோம் தெரியுமா? எங்கள் குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டோம், எங்கள் தொழிலை விட்டுட்டு வந்துட்டோம், எங்களுடைய எல்லா வருமானம் எத்தனையும் விட்டுட்டு ஆண்டி மாதிரி உங்கள் பின்னாடியே நடக்கிறோம். ஏதோ ஒரு நாள் நல்ல காலம் பிறக்கும், நீங்களும் ராஜாவாயிருவீங்க, நாங்களும் மந்திரி ஆயிடலாம், என்னமோ ஒன்று நடக்கும், ஏதோ ஒரு நாள் நல்ல விடியும் அப்படின்னு நினச்சிட்டு நடந்துக்கிட்டு இருக்கோம். எங்களை பார்த்து உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான்னா அப்போ நானாயா? அப்போ நீ யாரை சொல்கிற? என்னத்தானே பேசுகிறேன்? எப்படி பேசலாம்? எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? இப்படியாங்க பேசுனாங்க, இப்படியா பேசுனாங்க. நீங்களும் நானுமா இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? ஏசுநாதர் என்னத்தான் அப்படியே குத்தி பேசுகிறார், வேணும்னே குத்தி குத்தி பேசிகிட்டு இருக்கு. அவங்க அப்படி எடுக்கலைங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து இந்த 3.5 ஆண்டுகள் கற்றுக்கொண்ட அந்த நல்மனசாட்சியின்படி எப்படி கேட்டாங்க தெரியுமா? நானா? உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொன்னபோது நானோ? ஒவ்வொருத்தரும் அப்படி தான் கேட்டாங்க. நானோ அவனா? அவன் மொழி ஒரு மாதிரி இருக்குது, திருட்டு மொழி முழிக்கிறேன், இவனா தான் இருக்கும். இவன் அன்னைக்கே என்னமோ ஒன்று பேசிட்டு வந்ததை நான் பார்த்தேன். அப்படியெல்லாம் யாரும் அவங்கள இவங்களன்னு சொல்லவே இல்லையே. ஆனால் நாம் அப்படி இல்லையே. நம்ம வார்த்தையை வசனத்தை கேட்க வர்ற இடத்துல என்னத்தெல்லாம் யோசிக்கிறோம்? அவங்கள பற்றி தான் யாராக இருக்கும் இவர் இப்படியெல்லாம் சொல்கிறாரு? இவங்களா இருக்குமா? அவங்களுக்கு தான், நமக்கெல்லாம் கிடையாது. அவங்கள தான் குறிப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிறார். அடித்து சம்மட்டியால் தலையில் டங்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கார். நமக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி உங்களுக்கு என்ன பிரயோஜனமாக இருந்துச்சு? என்ன பேசினாரு, கேட்டோம், அவ்வளோதான். இல்லை, ஆண்டவரை பற்றி தானே பேசினாரு. எனக்குன்னு எடுத்துக்கிட்டோமா? ஒருவன் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது அந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருது பாருங்க. அங்கே நீங்கள் கேட்டீங்களா? அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும், 13வது வசனம் 13 அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும், கேட்டும் கேளாதவர்களாயும், உணர்ந்து கொள்ளாதவர்களாயும். It's an important word. They did not understand. உணர்ந்து கொள்ளவில்லை. தேவன் தான் பேசுறாருன்னு தெரியல, இயேசு தான் பேசுறாருன்னு தெரியல, இவர் சர்வபூமியின் ஆண்டவர்னு தெரியல.
அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதுன்னு தெரியல. இருக்கிறபடினால் நான் உவமைகளாக பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவரிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். உணரவே இல்லை. ஏங்க ஒருத்தன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போறான்? ஏன் மோசம் போறான்? சத்தியத்தை விட்டு விலகி ஏன் ஒருத்தன் மோசம் போறான்? அதுக்கு ஒரு முக்கிய காரணம், அவங்க உணர்வதில்லை. ஆண்டவர் என்னோடு தம்முடைய வார்த்தையை கொண்டு பேசுகிறார் என்று அவர்கள் உணர்வதில்லை. இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்களுடைய இருதயம் கொளுத்திருக்கிறது. உன் இருதயத்தில் கோளாறு இருக்கு. நீ இப்படி யோசிக்கிறன்னா உன் இருதயத்தில் குறைபாடு இருக்கு. நீ சத்தியத்தை விட்டு விலகி போகிறதுக்கு காரணம் உன்னுடைய இருதயத்தில் குறைபாடு. உன் இருதயம் கொளுத்து போயிருக்குது. ஆகவே தான் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். காதால் மந்தமாய் கேட்கிறது. சிலருக்கு பாருங்க, ஆராதனைக்கு வந்தால் ஒரே தூக்கமாக வரும். வேற எல்லா இடமும் நல்லா விழிப்பாக இருப்பாங்க, என்ன கதை பேசுங்க, நல்லா இருப்பாங்க. ஆனால் ஆராதனைக்கு வந்துட்டா அப்பா அவ்வளோ தூக்கம். எப்படி இது நடக்குது? எப்படி இது முடியுது? யோசிச்சு பாருங்க. இது ஒரு நாள் 2 நாள்னா புரிஞ்சுக்கலாம். சரி, ஏதோ ஒரு மாத்திரை சாப்பிட்டாங்க, அல்லது சரீர பலகினோம், அல்லது நேற்று சரியாக தூங்கலை, ஏதோ ஒன்று நம்ம நம்பிக்கலாம். எல்லா நாளும் தூங்குனாங்கன்னா ஒருத்தர் சர்ச்சுக்கு போய் 30 வருஷம் போய் 30 வருஷமும் தூங்கிட்டு இருந்தாங்க, பிரயோஜனப்படலன்னா பிரசங்கியார் மேலே குறை சொல்ல போறீங்களா? பிரசங்கியார் தூங்க வச்சுக்கிட்டே இருந்தாரா? யார் மேலங்க கோளாறு? அவர் குதிச்சு பேசலை, அதனால தான். மற்றவர்கள்லாம் சும்மா அல்லேலியா சொல்லியே ஆர்ப்பாட்டம் பண்ணி உசுப்பி விடுறாங்க. மூச்சுக்கு 300 தடவை அல்லேலியா சொல்ல வைக்கிறாங்க. அதனால தூக்கமே வராது. இவர் அப்படி இல்லை, ஒரே மாதிரி பேசிட்டே போய் தூக்கமாக வருது. என்னதான் நம்ம செய்கிறோம்? சத்தியத்தை கேட்குற விதம் என்ன? நீ கேட்குற விதத்தை குறித்து எச்சரிக்கையாயிருன்னு ஆண்டவர் சொல்லலையா? எப்படி கேட்குற? உணர்வோட கூட கேள, அதை புரிந்து கொள்ள பாரு. இது எனக்கு என்ன அழகா சொல்லியிருக்கிறாரு யாக்கோபு சொல்லும்போது. சிலருக்கு வேத வசனத்தை சொல்லும்போது ஏன் அவங்க உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறாங்கன்னா, என் பிரியமான சகோதரரே, இந்த வேத வசனம் உங்களை உயிர்ப்பிக்கக்கூடியது. இந்த சத்திய வசனத்தினால தான் நீங்கள் ஜெனிப்பிக்கப்படுகிறீர்கள். ஆகையால் 19வது வசனம் 1:19, என் பிரியமான சகோதரரை கேட்கறதுக்கு தீவிரமா இருங்க. கேட்கறதுக்கு எப்படி இருங்க? தீவிரமா இருங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி காவல் ஆசையா இருக்கணுமா? பவுல் அந்த பிலிப்பி பட்டணத்துக்கெல்லாம் போனார் பாருங்க. அவர்கிட்ட திரும்ப கேட்டாங்க, நீங்கள் எங்கள் கூட தங்கியிருந்து எங்களுக்கு அடிக்கடி சொல்லுங்க. அப்படியே ஓடி ஓடி வந்தாங்களாம். அப்படித்தாங்க சபைகள் ஆரம்பிக்கப்பட்டது. சபையை கட்டி எழுப்பினாரு. மக்கள் ஆர்வத்தோடு கேட்டார்கள், ஆர்வமாக கூடி வந்தாங்க. ஆகையால் என் சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயிருங்கள். என்ன கேட்கறதுக்கு? கதை கேட்கறதுக்கு இல்லை, வேத வசனத்தை கேட்பதற்கு தீவிரமா இருங்க, உற்சாகமா இருங்க, ஆசையா இருங்க, வாஞ்சியா இருங்க. கிடைச்ச உடனே ஆசையா உள்ள அள்ளி போடுங்க. பசியோட வாங்க. பசி இல்லாம உங்க முன்னாடி எத்தனை பிரியாணி செஞ்சாலும் நீங்க லேசா எடுத்து கடிச்சிட்டு அந்த இலையை அப்படியே மூடி அப்படி வச்சுட்டு நீங்க எழும்பி போயிடுவீங்க. குப்பை தொட்டி போயிடும். உங்களுக்கு தான் பசி இல்லையே, விருப்பமும் இல்லையே. இல்லை, தேனையும் தேன் கூட்டையும் மிதிப்போம் நம்ம திருப்தி அடைஞ்சவன். ஆனால் பசியோடு இருக்கிறவங்கள ஆண்டவர் ஒரு நாளும் பெருமையாக பசியோடு அனுப்பவே மாட்டார். திருப்தி தான் அனுப்புவார், திருப்திப்படுத்தி அனுப்புவார். நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருங்க. கோபப்படாதீங்க. வேதவசனம் கேட்கும்போது என்ன சொல்றாரு? இவங்க தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அவங்க தான் இது பேய் உனக்கு செய்கிறது. ஐயோ, நீ உட்கார்ந்துருக்கும் போது உன் பக்கத்தில் பேயும் சேர்ந்து உட்காந்துக்கிடும். பேய் உட்கார்றதுக்கு ஒரு முழு சேர் ஒன்றும் வேண்டாம், உன் தோள் மேலே உட்காந்துக்கிடும். உன் காதோடு சேர்ந்து உட்காந்து கடிச்சிக்கிட்டே இருக்கும்.
அதனால் நீ நினைக்கிற மாதிரி அல்ல பிசாசு. பிசாசு ஊசி முனையிலே உட்கார முடியாது. அது ஆவிங்க, அது ஆவி உன் உச்சந்தலை மேலேயே உட்கார்ந்துருக்கும். உங்ககிட்ட ஏதோ கிசு கிசுத்துக்கிட்டு இருக்கும். நீ கோபிக்காத. தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது உனக்குள்ள. நீ போதகிட்ட கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? அதனால என்ன செய்ய, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும், எல்லாவித அழுக்குகளில் பலவிதம் இல்லை. சிலது தண்ணியில் கழுவுனா போயிடும், சிலது தண்ணியில் கழுவுனா போகாது. சிலதை எண்ணெயை வச்சு தேய்க்கணும், அப்போ தான் போகும். சிலது எண்ணெயை போட்டாலும் போகாது. வேற ஏதாவது அதுக்கு மாற்றொரு மணத்தை போட்டு கையில் தேய்ச்சாதான் தெரியும். சிலருக்கு வெங்காயத்தை போட்டு நசுக்கி தேய்ச்சிட்டா சில நேரம் மண்ணெண்ணெய் வாடை இன்னும் எப்படி போகும்? கழுவுனா போயிடுமா? தொடச்சா போயிடுமா? அது பாருங்க, ஒரு மாற்று மருந்து இருக்கு. ஒவ்வொரு அழுக்கும் ஒவ்வொரு வித மாதிரி, சகல விதமான அழுக்கு. சிலது ஒட்டிக்கிடும், சிலது சீக்கிரம் போகும், சிலது சீக்கிரம் போகாது. அந்த மன்னிக்க முடியாத குணம், அந்த எரிச்சல், அந்த கோபம் சீக்கிரம்லாம் போயிடாது. நாளாக ஆக 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 வருஷத்தை கடத்தி விட அதிக அழுத்தத்தோட சிக்குன்னு பிடிச்சிக்கிடும் அது. அப்புறம் நீ எல்லாம் போடணும், சவுக்காரம் போடணும், எலுமிச்சம்பழம் ஊற்றணும், அது இது எல்லாத்தையும் போட்டு தடவி தேய்ச்சி கீச்சு பார்க்கணும். தேய்ச்சில் போகாது. ட்ரை கிளீனிங் கொடுக்கணும். அவங்களா தேய்ச்சி எடுப்பாங்களான்னு, அதுக்கும் சில நேரம் போகாது. எல்லா விதமான அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விடு. உள்ளதை உள்ளபடி ஆண்டவர்கிட்ட ஒப்புச்சொல்லு, ஒத்துக்கொள். உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது வருமா நமக்கு? இது சாந்தம் இல்லைன்னா என்ன செய்வோம் தெரியுமா? நமக்கு காதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கேட்க. எப்படி ஒருத்தர் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகிறான் பார்த்தீங்களா? அவங்களுக்கு சபையில், ஆண்டவர் நியமித்த சபையில் உட்கார்ந்து கேட்கறதுக்கு காது வலிக்கும். எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ வலி எடுக்குமில்ல? அப்போ எங்கே போகலாம்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய், நீ 1000 மடங்கு பெருகுவாய். கர்த்தர் உன் கடன் தொல்லையிலிருந்து உனக்கு பெரிய லாட்ரி அடிக்க கர்த்தர் உதவி செய்வார். நீ வெளிநாடுக்கு பறப்பாய், உன் வியாபாரம் செழிக்கும். இப்படியெல்லாம் சொல்கிறது கேட்குறதுக்கு எவ்வளோ இன்பமாக இருக்கும்ல? வந்தா 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 கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார், 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 ஆசீர்வதிப்பார்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்ல? உன் மாப்பு செய்கிற தொட்டி, உன் மிக்சி, உன் கிரைண்டர், நீ சுடுகிற தோசை எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே நீ சுழட்டி வாயில் போடுவ, சாம்பாரோட சட்னியோட, அது இன்பமாய் கீழே இறங்கும். கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார்னு சொன்னால் அதை கேட்குறதுக்கு நமக்கு காது இருக்கும், ஆனால் சத்தியத்தை கேட்குறதுக்கு நமக்கு காது இருக்காது. அதனால என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள். இதனால நிறைய பேர் காது வலி எடுத்து போயிடுவாங்க. அவங்க பாட்டுக்கு எங்கே போயிடுவாங்க? தீமோத்தேயு 4:3 ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். என்ன உபதேசம்? சவுண்ட் டாக்ட்ரின், ஆரோக்கியமான உபதேசம். அப்போது நிறைய உபதேசங்களில் வித்தியாசமும் இருக்குல்ல, நிறைய மிக்ஸ்டு எல்லாம் நிறையா இருக்கு, கலப்பு நிறையா இருக்கு. ஆனால் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி. பார்த்தீங்களா? காது வலிக்குமாமே, காது வலிக்கும் கேட்க கேட்க. அதனால தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். வருமா? சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இன்னைக்கு நிறைய பேர் எப்படி விரும்புகிறாங்க பார்த்தீங்களா? கூட்டம் அலமோதுதுங்க, அவ்வளோதான். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னு சொல்கிற இடங்கள்லாம் கட்டுக்கடங்காத கூட்டம். முடிஞ்ச உடனே எல்லாருக்குமே கட்டுக்கட்டா பிரியாணி, பஸ்ஸுக்கு வேற செலவுக்கு காசு கொடுக்குறாங்க. 100 ரூபா ஒரு பிரியாணி போட்டணும்,
100 ஜனங்கள் எங்கே போவாங்க? சத்தியம் கேட்க போவாங்களா? இல்லைங்க, பிரியாணி கிடைக்குது. அப்புறம் எல்லாருக்கும் சேலை கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு எரும மாட்டையும் வாலில் கட்டி விடுறாங்க. இதுக்கு தான் போவாங்க. மக்களுக்கு அது கேட்குறதுக்கு அதுதான் இஷ்டம். எப்படி பேசினா மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பிரபல ஊழியக்காரங்களுக்கு தெரியும். அவங்க அதற்கேற்றார் போல பேசுகிறாங்க. அப்போ அது காது குளிர்ந்த மாதிரி இருக்கு கேட்க. அவங்க வேற இயேசுவை பின்பற்றுறாங்க. சிலுவையின் நிமித்தம் வருகிற இடரல்கள்லேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க. அவங்க வேற கிறிஸ்துவை பற்றி பேசுகிறாங்க. அது வேற சுவிசேஷம். சத்தியத்திற்கு சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளணும், சாந்தமாக அதை ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? அப்போது அதுக்கு பிறகு இன்னொரு வசனம் இருக்கு. ஏன் சத்தியத்தை விட்டு விலகி போகிறாங்கன்னா, நிறைய பேர் கேட்டதோடு விட்டுறது. கேட்டாங்க, எல்லாம் முடிஞ்சது. அப்போ ஒரு சந்தோஷமாக கூட கேட்டிருப்பாங்க. அப்போ ஒரு ஜெபம் பண்ணாங்க, முடித்தாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு என்ன செய்யலை? அதன் மேலே நடவடிக்கையே எடுக்கலை. இப்படி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி தங்களை ஆராய்ந்து பார்க்கலை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 17:11 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குலசாலிகளாக இருந்தார்கள். காரியம் இப்படி இருக்கிறதா என்று வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். நம்ம வீட்டில் நம்ம ஆராதனையில் அல்லது வேதத்தை சத்தியத்தை கேட்குற இடத்துல சத்தியத்தை கேட்டுட்டோம். ஆனால் பிறகு வீட்டில் போய் என்ன செய்யணும் தெரியுமா? அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. விதையை போட்டால் அந்த விதையை என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் நிலக்கடலை பயிரிடுறீங்க, அல்லது சோளத்தை விதைக்கிறீங்க, அல்லது மக்கா சோளம் விதைக்கிறீங்க. அப்படியே மேலே போட்டுட்டு போயிடுவீங்களா? மேலே போட்டிங்க அப்படி விட்டுருவீங்களா? எல்லாம் பறவைகள் வந்து கொத்திருமே. கொஞ்சம் மண்ணை போட்டு மூடணுமா இல்லைங்களா? மூட தானே செய்யணும். ஒரு உழுதா முந்தியெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு சோளம் போட்டே போகிறாங்க அல்லது கடலை விதைச்சிக்கிட்டே போகிறாங்கன்னா, அடுத்து மறு உழவு வரும்போது அது மேலே மண் விழுந்துடும். பக்கத்துலேயே உழவு போட்டுவாங்க, மண் விழுந்துடும். இல்லைன்னா பறவைகளுக்கு அது நல்லா தெரியும், எல்லாத்தையும் தின்றும். நம்ம வேதவசனம் கேட்டோம் அப்படியே விட்டுட்டோம்னா பறவைகள் வந்து பட்சித்து போடுவே. அதை வீட்டில் போய் என்ன செய்யணும்னா, உட்காந்து எனக்கு ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேசினாரு, நான் அது மேலே என்ன செய்யணும் என்று வேத வசனத்தின் அடிப்படையில் என்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என் தவறுகள், என் குறைகள், என்னை பற்றி சொல்லப்பட்டது, நான் இன்னும் வாழ வேண்டிய விதம், இன்னும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய லட்சியங்கள், தரிசனங்கள், கனவுகள், எனக்காக தேவன் வைத்திருக்கக்கூடிய ஆசைகள், இதையெல்லாம் நான் உள்வாங்கி கொண்டு அதை கிரகித்து அதை அசை போட்டு அதன் அடியில் சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இப்படி செய்வதன் மூலமாகத்தான் நாம் நற்குணசாலிகளாக மாற முடியும். இல்லைன்னா அது அப்படியே போயிடும். கேட்டோம், இந்த காதில் விட்டாச்சு, எழுதி எடுத்தோம், திரும்பி அதை புரட்டி பார்க்கவே இல்லை. அதை நம்ம அசை போட வேண்டும். கர்த்தர் ஒரு தரம் விளப்பினார், 2 முறை கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சங்கீதக்காரர் சொல்கிறார். பார்த்தீங்களா? ஆண்டவர் என்கிட்ட ஒரு தடவை பேசினார், நான் 2 தடவை கேட்டேன். எப்படி 2 தடவை இவர் கேட்பார்? எப்படி 2 தடவை கேட்டார்? திரும்ப போய் வீட்டில் அசை போட்டதுனால தான். அதை திரும்ப இன்னொரு தடவை ஞாபகப்படுத்தி அதை ஆராய்ஞ்சு பார்க்கறதுனால தான். வேத வசனத்தின் வெளிச்சத்தில் என்னை ஆராய்ந்து பார்ப்பது. சொல்லப்பட்ட வசனம் எல்லாம் உண்மைதானா? அது எனக்கு இப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது உண்மைதானா? அப்படின்னா நான் என்ன செய்யணும்? நடவடிக்கை எடுக்கணும். இப்படி செய்யலைன்னா அது என்ன ஆகிடும்? சத்தியத்தை விட்டு அவங்க சீக்கிரத்தில் வெளியே போயிடுவாங்க, மோசம் போயிடுவாங்க. கடைசியாக இன்னொரு விஷயம், நிறைய பேருக்கு பணாசை, பொருளாசை, சிற்றின்பங்கள் அவருடைய மனதில் மேலோங்கி நிற்பதுனால அது முள்ளுள்ள நிலம். நிறைய என்ன விதைச்சாலும் சரி, இதுதான் சீக்கிரமாக வளரும்.
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து சத்தியத்தை விட்டு விலகி அநேக விதங்களால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை, பொருளாசை இல்லை. இயேசு கிறிஸ்து எல்லாம் சொன்னார், உலக கவலை, சிற்றின்பத்தின் மயக்கம், இதெல்லாம் வேத வசனத்தை வளர விடாது, சத்தியத்தில் நம்மை நிலைத்து நிற்க விடாது. ஏன் ஒரு மனுஷன் சத்தியத்தை விட்டு விலகி போகிறான்? அவனுடைய இருதயத்துக்குள்ள நிறைய விஷயங்களை அவங்க வச்சிருக்காங்க, பழைய சரக்குகள். உலகத்திலிருந்து அவங்க வந்தபோதே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அப்பவுமே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதையோட சேர்த்தே ஞானஸ்நானம் இதில் முங்கி எழுப்பிட்டாங்க. இப்போது அந்த பணாசைக்கும் ஞானஸ்நானம் கிடச்சிருக்கு, அந்த பொருளாசைக்கும் ஞானஸ்நானம் கொடுத்து அது பரிசுத்த பண ஆசையாய் மாறி இருக்கிறது, அது பரிசுத்த பொருளாசையாய் மாறி இருக்கிறது, அது பரிசுத்த இச்சையாய் மாறி இருக்கிறது. அதுவும் சேர்ந்து ஞானஸ்நானம் எடுத்து இப்போ வந்தாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தெம்பு, இந்த பழைய பீடிக்கையோட ஞானஸ்நானம் கொடுத்துருக்கு. இப்போ இது புது